பருத்தி விதை பாருங்கள், செம்பருத்தி விதை நல்லா வெடிச்சு வருது பாருங்களேன். இந்த விதை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? அந்த செம்பருத்தி பருத்திக்கும் இந்த செம்பருத்திக்கும் வித்தியாசம் நீங்கள் பாருங்கள். நான் பிரித்து விதை எப்படி இதுன்னு பார்க்கலாம். அந்த பருத்தி வந்து அந்த விதை வந்து கருப்பாக இருக்கும். இந்த விதை எப்படி இதுன்னு பிரிச்சுட்டு பார்ப்போம். ஏற்கனவே வீட்டில் வந்து 2 விதை பிரித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கேன். நம்ம பிரித்து பார்க்கலாம். இது வந்து ஒரு கையில் வச்சு ஒரு கையில் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், அழகாக வெடிச்சு வந்துருச்சு. அதில் பாருங்கள் எவ்வளோ வெள்ளை பூச்சி பாருங்களேன். இந்த விதை எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். வீட்லேயும் 2 விதை இருக்குது, அதை எடுத்துகிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ வெள்ளைப்பூச்சி பாருங்கள் முட்டை வச்சுருக்குது. இங்கே பாருங்களேன் சுற்றிலுமே. நான் மாடிக்கு வர்றதே இல்லை. சரி, இது செடியும் அந்தளவுக்கு மேலே மாடியில் இல்லை, அதனால் அப்புறமா வந்துக்கலான்ட்டு விட்டேன். அதில் பாருங்கள் எவ்வளோ வெள்ளைப்பூச்சி பாருங்களேன். இதில் தான் சாக அடிச்சுது செடிங்களெல்லாம். இந்த விதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், எடுத்து பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், அந்த செம்பருத்தி ஒரு பதிவு போட்டிருப்பேன், ஒரிஜினல் செம்பருத்தின்னு. அதோட விதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம ஒருத்தர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில், இது பருத்தி தான்னாங்க. பருத்தி விதை வந்து கருப்பாக இருக்கும். இந்த விதை பாருங்கள் பச்சை கலரில் இருக்குது பாருங்கள். ஆனால் இதுவும் பஞ்சு மாதிரி தான் வருது, பஞ்சு வருது இதில். ஆனால் வந்து விதை வந்து பச்சை கலரில் இருக்குது. விதை வந்து பச்சை பாருங்க, விதை வந்து பச்சை கலரில். சாப்பிடாது, அதை சாப்பிடாததுக்கு நீ பாருங்கள். இது பாருங்கள், ஒரு இதில் வந்து ஒரே இதில் வந்து 4-5 இருக்குது பாருங்கள். இது வந்து பருத்தி கிடையாது, இது செம்பருத்தி. செம்பருத்தி தான், செம்பருத்தி தான் செம்பருத்தி. ஆனால் இது வந்து